ஒரே ஜெயிலில் எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார், பானுமதி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு அப்படி ஒரு ஜெயிலே கிடையாது. இது செட்டு தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, செட்டு போட்டால் கூட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செட்டு போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. படம் பிடிக்கும்போது ஒரே தளத்தில் தான் எம்ஜிஆருக்கும் அந்த உடைந்த தூணுக்கும் படம் எடுத்தார்கள். இதே தளத்தில் தான் இந்த கார்னரில் அந்த உடையாத முழு தூணுக்கும் பானுமதிக்கும் படம் எடுத்தார்கள். ஆனால் அந்த சிம்பிள் டெக்னிக்கை கையில் வச்சுக்கிட்டு இது கிரவுண்டு அது ஃபஸ்ட்டுன்னு எப்படி தெரியுமா காமிச்சாங்க? எம்ஜிஆரை படம் பிடிக்கும் போதெல்லாம் பானுமதியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா, அதனால் பானுமதி பாயிண்ட் ஆஃப் வியூ போது கேமரா மேலே இருக்கும். எம்ஜிஆருக்கு டாப் ஆங்கிள் எடுத்தாங்க. எம்ஜிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பானுமதியை காட்டும் போதெல்லாம் பானுமதியை லோ ஆங்கிளில் எடுத்தாங்க. இந்த ஆங்கிளை மாறி மாறி கட் பண்ண உடனே நமக்கு எம்ஜிஆர் கீழே இருக்கிறார், பானுமதி மேலே இருக்கிறார்னு நமக்கு ஒரு அந்த ஜியோகிராஃபிக்கல் கிராஃப்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. பாருங்கள், டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் அப்படி சொல்லக்கூடிய 2 ஆங்கிளை வச்சுக்கிட்டு அந்த சிறைச்சாலையை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்மளை நம்ப வச்சாங்க.